இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ஒவ்வொருவரும் நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பும் இரக்கமும் தயவும் கரமும் உங்களோடு கூடவே இருக்கிறது. மனதார நம்புங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு காலையும் மதியமும் மாலையும் இரவும் இன்னைக்கு முழுவதும் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த நாள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அது பெரிய பாக்கியங்க, அது பெரிய வரங்க, அது பெரிய பொக்கிஷம், பெரிய புண்ணியம். இந்த நாள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் ஜீவ சுவாசத்தோடு சிறப்பா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா, ஜீவனோடு இருக்கீங்கன்னு சொன்னா, அது அற்புதம், அது ஆசீர்வாதம், அது அதிசயம். இன்று நான் எவ்வளவுதான் உங்களை ஊக்கப்படுத்த, உத்வேகப்படுத்த, உற்சாகப்படுத்த சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி வரமாட்டேங்குதுல்ல, உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரமாட்டேங்குதுல்ல, உங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வரமாட்டேங்குதுல்ல. ஏன் நான் சொல்லட்டுமா? உங்களை ஊக்கப்படுத்த, உத்வேகப்படுத்த எத்தனை உத்தமமான உண்மையான சத்திய வாக்குகளை நான் எடுத்து சொன்னாலும் ஏன் தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் வரமாட்டேங்குது? இல்லைங்க, எனக்கு சரியா வேலை இல்லைங்க, இல்லை அதனால இல்லை உங்களுக்கு நிம்மதி வர மாட்டேங்குது. இல்லைங்க, திருமண வயசுல பசங்க இருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அதனால கூட இல்லை. திருமணமாகி பல வருஷம் ஆச்சுங்க, இன்னும் குழந்தை பிறக்கல, அதனால கூட இல்லைங்க. இல்லைங்க, நான் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்குறேன், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, என் பிஸ்னஸில் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஷிஃப்ட் என்னால் போக முடியல, அதனால கூட இல்லைங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு நிம்மதி வர மாட்டேங்குது? ஏன் தெரியுமா சந்தோஷம் வர மாட்டேங்குது? ஏன் தெரியுமா லைஃப்பில் உங்களுக்கு திருப்தியே வர மாட்டேங்குது? ஒரே காரணம்தான், நீங்கள் உங்கள் வாழ்வை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க வாழ்க்கையை வாழவே மாற்றீங்க. பிறருடைய வாழ்க்கையோடு உங்களை பொருத்தி 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 பார்த்து, அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கலையே, சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை. அவங்க கார் வாங்கிட்டாங்களே, நானும் கார் வாங்கினாதான் எனக்கு நிம்மதி, எனக்கு சந்தோஷம், எனக்கு திருப்தி. அவங்க வீட்டை கட்டிட்டாங்க, நானும் வீடை கட்டணும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நானும் கல்யாணம் பண்ணணும். அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, எனக்கும் குழந்தை பிறக்கணும். அவங்க பிஸ்னஸில் கெட்டிக்காரங்களாக இருக்கிறாங்க, டெவலப் பண்ணிட்டாங்க, நானும் பிஸ்னஸில் டெவலப் பண்ணணும். அவங்க இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க, நானும் அப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணணும். அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை வச்சுருக்காங்க, நானும் இப்படிப்பட்ட வாகனத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையை தாங்க வாழ ஆசைப்படுறீங்களே தவிர, உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ வேலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக ஆண்டவர் உங்களை பிறப்பிக்க வைக்கலங்க. மற்றவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க ஏங்க பிறக்கணும்? அது அவங்களே போதுமே. நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் நீங்க பிறந்திருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், யோசித்து பாருங்க. உங்க மூக்க மாதிரி யாருக்காச்சும் ஒரு மூக்கு இருக்கா? வித்தியாசமா தான் இருக்கும். உங்க மொழி வித்தியாசமா இருக்கும். உங்க முடி மாதிரி எல்லாருக்கும் முடி இருக்காது. உங்க ஹைட்டு, உங்க வெயிட், உங்க நடை, உங்கள் உடை, உங்கள் பாவனை, உங்க ஆட்டிடியூட், உங்க மனப்பான்மை, உங்க சிக்னேச்சர், உங்க தம்பு பிரிண்ட், ஒவ்வொன்றும் தனித்துவமா யூனிக்கா உங்களை வச்சிருக்கிறார். எல்லாமே தனித்தன்மையா உங்களை வச்சிருக்கும் பொழுது நீங்க தனித்தன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே அல்லாமல் பிறருடைய வாழ்க்கையை பார்த்து 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 காப்பி அடிச்சு அப்படிதான் நான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உங்கள் மனதில் தக்க வைத்து நிம்மதி இல்லாமல் வாழாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் எப்படி தனித்தன்மையை வைத்திருக்கிறாரோ அதுபோல தனி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. முதல்ல காலையில் எழும்பி கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன கொடுத்துருக்கிறார் அதை பாருங்க. பக்கத்து வீட்டை பார்க்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் புருஷனை, பக்கத்து வீட்டுக்காரர் மனைவியை, பக்கத்து வீட்டுக்காரர் பிள்ளைங்க, பக்கத்து வீட்டுக்காரர் அப்பா அம்மா, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வாகனம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைச்சதான ப்ரொமோஷன், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைச்சதான வேலை, அவங்க போட்டுருக்கிற ட்ரெஸ், அதை பார்க்காதீங்க. கண்ணை திறந்து உங்க வீட்டை பாருங்க. உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க வீட்டில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பாருங்க. அதற்காக ஆண்டவருக்கு நிறைய நன்றியை செலுத்துங்க. உங்க வீட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த உறவுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த உடலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சலித்துக் கொள்ளாதீர்கள்.
யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. பரமப்படுவீங்களா? ஜலஸ் ஆவீங்களா? இல்ல பிறரோடு நீங்க உங்களை ஒப்பிட்டு பார்ப்பீங்களா? இல்ல நிம்மதியா இருப்பீங்களா? அது மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க பிறக்கும் போது தனியா தான் பிறந்தீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு டசனா உங்க கூட சேர்ந்து 12 பேரு 24 பேரா பிறந்தாங்க? இல்லையே, நீங்க தனியா தான் பிறந்தீங்க. இந்த உலகத்தை விட்டு நீங்க போகும்போது தனியா தான் போக போறீங்க. தனித்துவமாய் வாழ்வதற்காக தான் நீங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்காக நன்றி செலுத்துங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களுக்கு அங்கே இடம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு இது இடம் கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு இப்படி கிடைச்சிருச்சு, இவங்க இப்படி மாதிரி ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போறாங்க, நம்ம போக முடியலையே, அவங்க இங்கே அவுட்டிங் போறாங்க, நம்மளால போக முடியலையே, நமக்கு எப்படி அமையலையே. நோ 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 நோ. நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுடைய அழகான அருமையான அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள். தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவர் எவ்வளவு சிறப்புகளை உங்களுக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? அதை எண்ணி பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த காலை தினத்துல உங்கள் மனம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கட்டும். அவர் செய்த சகல உபகாரங்களை எவ்வளவு உதவி செஞ்சிருக்காருங்க ஆண்டவர் உங்களுக்கு. நினைத்து நினைத்து நன்றி செலுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் படைத்திருக்கிறீர்கள், ஜீவித்திருக்கிறீர்கள், இந்த நாளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பெரிய கிஃப்ட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இருப்பதில் உங்களால் நிறைவோடு இருக்க முடியல, இருப்பதில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதில் உங்களுக்கு நிம்மதி இல்லை, எதை நீங்க அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட விஷயங்களால உங்களால சந்தோஷமா ஜீவனம் பண்ண முடியலன்னா, எதெல்லாம் நீங்க இல்லை நினைக்கிறீங்களோ அது வந்தாலும் உங்களால சந்தோஷமாவே இருக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இருப்பதில் நிறைவோடு இருங்கள், திருப்தியோடு இருங்கள், நன்றி செலுத்துங்கள் ஆண்டவருக்கு. பவுல் இவ்வண்ணமாய் சொல்லுகின்றார். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றார் பாருங்களேன், மனசு திருப்தியா இருக்கு, எப்படி இருந்தாலும் நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன், எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு காலையில பழைய சாதம் தான் கிடைச்சிருக்கு, திருப்தியா இருக்கு. ரசம் சாதம் தான் ஊர்க்கா தான் தொட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, மதியானம் திருப்தியா இருக்கிறேன், நிறைவா இருக்கு, உசுறு இருக்குல்ல, திருப்தியா இருக்கிறேன். பெரிய மெத்த இல்ல, பாய் தான் இருக்கு, திருப்தியா இருக்கிறேன். பெரிய வருமானம் இல்லை, ஆனா 4 பேரை கையை ஏந்தாதபடிக்கு, பிச்சை எடுக்காதபடிக்கு என் சொந்த உழைப்புல நான் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பலத்தாற்றல் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். திருப்தியா இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறேன். அப்ப எவ்வளவோ சகாயங்களை எனக்கு செஞ்சிருக்கிறார். நன்றி செலுத்துங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. பவுல் சொல்லுகிறார், நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அதை நீங்க கத்துக்கணும். பவுல் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டேன், அது தானா வராது. இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு கேட்டு வார்த்தையை வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து திருப்தியா ஒரு வாழ்க்கை வாழுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்த வாக்கியம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க, எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து வார்த்தையை கேட்டு கேட்டு போதிக்கப்பட்டேன். கத்துக்குங்க, தேவனுடைய வார்த்தையின் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைவாயிருங்க. இன்னைக்கு முழுசா உழைச்சாலும் 100 ரூபாய் தான் எனக்கு வருமானம் கிடைச்சது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த 100 ரூபாய் கூட கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு ஃபுல்லா நான் உழைச்சேன், எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் கிடைச்சது, சந்தோஷப்படுங்க. அதுக்காக திமிரும் பெருமையும் பொறாமையும் வந்துடக்கூடாது. சொல்லுவாங்க பாருங்களேன், வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். எந்த நிலையில இருந்தாலும் வாடவும் செய்யாதீங்க, வருத்தம் படாதீங்க, அதே நேரத்தில் ஆடவும் செய்யாதீங்க, பொறாமை பெருமை திமிர்த்தனத்தில் இருக்காதீங்க. எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, மனரம்யமா இருங்க, உங்க வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நிறைவா இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க, மன நிம்மதியா இருப்பீங்க.
அந்த மன நிம்மதியை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவாக தருவாராக என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு இந்த வசனத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க மனதார வாழ்த்துறோங்க, ஆசீர்வதிக்கிறோங்க. நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போகிறேன். அது போலவே இன்னைக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் எம் சண்முகம், அன்பு சகோதரர் டி மைக்கேல் ஜார்ஜ், அன்பு சகோதரர் ஏ சேகர், அன்பு சகோதரர் டி லூயிஸ் பால், அன்பு சகோதரர் ஆர் பாலாஜி, அருமையான அன்பான சகோதரி எம் ஜெயா, அன்பு சகோதரி எம் கீதா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனரம்யத்தை தருவீராக. மனரம்யமோ நித்திய விருந்து, இருப்பதில் நிறைவோடு வாழ, பிறரோடு ஒப்பிட்டு பாராமல், பிறருடைய வாழ்க்கையோடு பொருளோடு அவருடைய வாழக்கூடிய வாழ்வியல் முறையோடு ஒரு நாளும் பொருத்தி பார்க்காத, ஒப்பிட்டு பார்க்காத, தனித்துவமாய் வாழக்கூடிய ஒரு மன ரம்யத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து சந்தோஷமா, கம்பீரமா, கொண்டாட்டமா, மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ஏதுவான சாத்தியங்களை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும்படி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, இன்றைக்கு திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவர், அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கிற ஆண்டிற்கு ஈடு இணையான ஆசீர்வாதங்களை ஏராளமான ரகத்திலே தந்து கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திருநாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், அன்பின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.